ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி செய்ய பாயா நம்ம வீட்டுக்கு எப்பவுமே ரெகுலராக எந்த ஃபங்க்ஷன்னாலே அவர் தான் செய்வார். அவர் ஃபேமஸான ஹோட்டலில் பிரியாணி செய்கிற பாயா தான் அவர். எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டுட்டார். போட்டுட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முன்னாடியே சொல்லிட்டார், இஞ்சி பூண்டெல்லாம் வாங்கி அரைச்சிக்கோங்க, ரெடிமேட் வாங்காதீங்க, விலை கூட இருக்குதுன்னு பார்க்காதீங்க, வாங்கி ரெடி பண்ணி அரைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. நாமளும் அது மாதிரி வாங்கி ரெடி பண்ணி அரைச்சிட்டோம். ரெடிமேட்டில் வாங்கினா டேஸ்ட்டு வராது, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி அரைச்சி வச்சிட்டோம். அரைச்சி வச்சதுக்கப்புறம் பூண்டை முதல்ல போட்டார். அரைச்சி வச்ச பூண்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டார். அதுக்கப்புறம் இஞ்சியை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூண்டு அடி பிடிச்சிடுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே பூண்டை போட்டு நல்லா கலக்கிட்டார். அப்புறம் மிளகாத்தூள் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. இஞ்சி பூண்டுலேயே மிளகாத்தூளை போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் செய்வார் அவர். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவர் பிரியாணி செஞ்சாவே. நல்லா கலக்கிட்டால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலக்கி விட்டார். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை போட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கலக்கிட்டாருங்க. கலக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணார். தயிர் சேர்த்து அது கலக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே டெம்ட் ஆகுது. அந்தளவுக்கு செய்கிறார் பாயா. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அப்புறம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினாருங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டார். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் கலக்கினே இருந்தாருங்க, நல்லா தக்காளி வதங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சிக்கனு 15 கிலோ சிக்கனு, 12 கிலோ அரிசி, அந்த குவான்டிட்டியில் தான் நம்ம இப்போது பிரியாணி செய்கிறோம். நல்லா சிக்கனை போட்டு நல்லா கலக்கினார். கலக்கினே இருக்கும்போது அக்கம் பக்கம் வீடெல்லாம் வாசனைங்க, செம்ம வாசனை. எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாசனை பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கறி போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி புளிஞ்சு வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பித்தாருங்க. கலக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணார். இது நம்ம செய்கிறது தம் பிரியாணி தான். அரிசி வேக வச்சு வடித்து கொட்டி நம்ம செய்ய போகிற பிரியாணி. அதனால் முன்கூட்டியே நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு அரிசி வேக வச்சு இப்போது வடிச்சிக்கிறாருங்க. வச்ச அரிசியை நம்ம கறி மசாலாவில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டார். நல்லா கலக்கி விட்றாருங்க. பாருங்கள் எப்படி கலக்கி விட்றாருங்க. நல்லா தட்டு போட்டு அரிசிக்கும் தண்ணிக்கு ஈவனாகிற மாதிரி பார்த்துக்கினாருங்க. அப்புறம் தம்மு முடிச்சு எடுத்தார். பாருங்கள் பிரியாணி அட்டா செம்ம வாசனைங்க. அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. செம்ம பிரியாணிங்க. அப்படியே வாசனை அப்படியே கம்ம இருந்து. நாங்கள் வேறு காலையிலேருந்து சர்ச்சு முடிச்சுட்டு சாப்பிடவே இல்லைங்க. 12 மணி ஆகிடுச்சிங்க. எப்படா ரெடி ஆகுமோன்னு பார்த்து அப்படியே வெயிட் பண்ணே இருந்தோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அருமையாக செய்வாருங்க பாய் பிரியாணிலாம். அவரும் ஆம்பூர் தாங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரிங்க பாயா. அவர் தனியாக யூடியூப் சேனல் வச்சுன்னு இருக்காருங்க. அது லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஆம்பூர் பிரியாணிங்க, இதுதான் பாய் வீட்டு கல்யாண பிரியாணிங்க. பார்த்தீங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷங்க. அம்மா பாயா சூப்பராக இருக்குது பாயான்னு அம்மா பாயா கூட நின்று பேசின்னு இருந்தாங்க. இது பாயா, அம்மா, அவங்க பையன் 3 பேருங்க. இந்த வீடியோவில்